Hello my favorite Gen Z people, welcome back to another video of Spill Tea with Andrea. எப்படி guys இருக்கீங்க? ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டாச்சு. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு புதுவிதமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலில் எப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்டடி வீடியோஸ், அப்புறம் வேற என்ன போட்டிருக்கோம், ரிசல்ட் ரியாக்ஷன் வீடியோஸ், இல்லைனா ரேண்டம் vlogs, இல்லைனா வந்துட்டு பாட்டி கூட போடுற வீடியோஸ், இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு புது டைப் ஆஃப் வீடியோ பார்க்க போகிறோம். தட் இஸ் ஸ்டோரி டைம். ஸோ ஸ்டோரி டைம்னா நான் வந்துட்டு வேற யாரோட மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொல்ல போகிறாங்க போல அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. என்னோட வந்துட்டு ஒரு கிரேசியான ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்துட்டு கான்டெக்ட் கொடுத்துட்றேன் முன்னாடியே. இந்த ஸ்டோரி வந்துட்டு சில பேர்த்துக்கு ஃபன்னியாக இருக்கும் அண்ட் சில பேர்த்துக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். So it's how you perceive of it. I can't wait to share the story with you all. So let's get into the video. Oh shit, camera did you 1 minute. So first of all, நான் 5th standard படிக்கும் போதுலேருந்து ஆரம்பிக்கலாம். 5th நான் எப்படிப்பட்ட ஒரு டைப் ஆஃப் பர்சன்? I was a good student, like that vibrant and confident and அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேவா? கரெக்டாக கோவிட் வந்து எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டு மாறிடுச்சு. அண்ட் டில் 5th ஐ டென்ட் ஹாவ் அ மொபைல் ஆஃப் மை ஓன். எங்கள் பாட்டியோட அந்த இந்த ஃபோன் இருக்கும், அது பேர் என்ன, சாம்சங் குட்டியாக டப்பா மாதிரி இருக்கும்ல, அதில் தான் நான் வந்துட்டு யாருக்காவது கால் பேசணும்னா பேசுவேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஐ நீட் அ ஃபோன். ஐ காட் அ நியூ ஃபோன். ஸோ தட் டைம் ஐ கேம் டு நோ அபவுட் யூடியூப். ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேன் ஆப்வியஸ்லி, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூடியூப்ல தான் இருப்பேன் நான். இன் தி எண்ட் ஆஃப் 6th grade, அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அப்போ வாட் ஹேப்பன்ட், த பிக்கெஸ்ட் திங் ஹேப்பன். I started having acne and I didn't have the awareness of it. My skin was so clear and it was like literally glass skin mari irundhuchu seriya. And then திடீர்னு I started having breakouts. Since I use social media like YouTube, appo vante I was so obsessed with the typical social standards. Having an acne made me feel like I'm away from the social standards. That too, I was just 12 years old. That's kind of sad though, but still. So of course I had my worst acne breakout. I was in my adolescence and I was obsessed with the social standards, and on top of that lockdown wouldn't change. You know, I was so upset that the lockdown was over. Well, everyone were excited that they could finally go out. As you know, the government told to wear mask, and what I did, I made that my identity, bro. So I was like, you know what, I was waiting for that. I went to school, okay, I wore mask all the time. I want to hide myself. நான் என்ன பண்ணேன்னா பேங்க்ஸ் கட் பண்ணிட்டேன். ஓகேவா? பேங்க்ஸ் கட் பண்ணிட்டு I started wearing mask. After lockdown I was supposed to go to school. So school I would have this bangs and I would wear this mask and I would wear like the full hand t-shirt and go to school. Not only to school, to every single places, even the mall. I would just go out with my mom or my close ones, but still I used to wear that. I didn't know why. Even while eating சாப்பிடும்போது கூட I wore it. That insecure I was. Of course, now I'm self-obsessed and now I love myself. But at the time, I was insecure, okay? And to be honest, on top of everything, it kind of feels sad though. Being a 12-year-old and, being so conscious about your own body, it's kind of sad. But yeah. I wish I could just hug my 7th grade version. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் வந்துட்டு ரொம்ப மாஸ்க் போட ஆரம்பிச்சதுனால என்னோட ஸ்கின்னு got so much oily. ஸ்கின் ஆல்ரெடி ஆயிலி. On top of that I'm wearing this mask and ரொம்ப ஆயிலி ஆகி அப்படியே அந்த ஆயில்னாலே இன்னும் நிறைய ஆக்னி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அப்போ கூட I didn't remove. ஆக்னி வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் மாஸ்க் ஃபுல்லாகவே. ஸோ ஐ ட்ரைட் மெனி ரெசிபீஸ். ஓகேவா? இந்த ஹோம் மேட் ரெசிபீஸ் அப்படி இப்படின்னு யூடியூப்பில் வரும்ல,
none of that shit is true. Don't believe anything. அது எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் கூட இல்லை, எல்லாமே நான் ட்ரை பண்ணேன், ஒன்றுமே ஒர்க் ஆகல. பேங்க்ஸும் இருக்கும், மாஸ்க்கும் இருக்கும், ஃபுல் ஹேண்டும் போட்டிருப்பேன். சம்மர் சீசனில் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு. ஓ மை காட். ஸோ இதெல்லாம் பண்ணி பண்ணி 7th முடிஞ்சு. அதுக்கப்புறமா 8th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, 8thலையும் ஐ வாஸ் வேரிங் தட் மாஸ்க். லிட்ரலி டீச்சர்ஸ் would force me, okay, like ப்ளீஸ் ரிமூவ் தட் மாஸ்க், கேன் யூ நாட் ரிமூவ் தட் மாஸ்க் அப்படின்னு வந்து கேட்பாங்க. பட் ஐ வில் பி லைக் நோ, ஐ வாஸ் இன்செக்யூர் பேக் தென். ஆப்வியஸ்லி ஐ டென்ட். த டீச்சர்ஸ் ஹேட் இனஃப் ஆஃப் மீ பிகாஸ் 7th ஃபுல்லாக சாப்பிடும் போது கூட போட்டிருந்தேன். ஸோ தே இன்சிஸ்டட் மீ டு ரிமூவ் மை மாஸ்க் வைல் ஈட்டிங். வந்துட்டு சாப்பிடும் போது மட்டும் கழட்டுவேன், ஓகேவா, மாஸ்கை. அண்ட் இட் felt like I should just jump in a black hole and disappear. 8th I had my great downfall, okay, academic wise seri, in the confidence wise seri, I had my greatest downfall in 8th grade. I was like low in every sector of my life. So 8th வந்துட்டு ரொம்ப பெரிய downfall face பண்ணிட்டதுக்கு அப்புறமா I was like, you know what, I'm done with all this அப்படின்னு சொல்லிட்டு I decided 9th வந்துட்டு நான் மாஸ்கே போடக்கூடாது, ஐ ஷுட் பி ஃப்ரீ, பேங்க்ஸும் வைக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணேன். த ஃபர்ஸ்ட் டே ஐ வாஸ் வித்தவுட் மாஸ்க் அண்ட் இட் கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் அன்கம்ஃபர்டபுள், பட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் ஃப்ரீ. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு, பட் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஐ ஸ்டார்டட் டு ஃபீல் மை செல்ஃப் அகெயின், லைக் த 5th grade version of me. ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூ நோ வாட், திஸ் ஃபீல்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாஸ்கே அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் 7th 8th, லைக் ஆக்னி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வுட் லிட்ரலி, ஆக்னே இருந்தால் ஐ வுட் ட்ரை டு பீல் இட் ஆஃப். ஐ ஹாவ் லிட்ரலி பீல்டு மை ஸ்கின். அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும்லாம் போயிருக்கேன். மாஸ்க் ரிமூவ் பண்ணேன், ஆக்னே இருந்துச்சு, பட் ஐ டென்ட் கேர். அண்ட் to be honest, eventually when I stopped caring, when I just started concentrating on my health wise, it felt better and my acne slowly started healing. I felt beautiful after a long time. So and then 9th and 10th come back around. அதுக்கப்புறமா I didn't feel insecure at all. I'm self-obsessed right now. அதை பற்றி நினைக்கும் போது இல்லை, I would feel kind of sorry. See, we are all beautiful the way we are, okay, we are all perfect the way we are, and in the society standards now it's bullshit. I felt that when I was 12-year-old, which is so young. Literally to cover your face for 2 years, it's kind of sad, it's kind of crazy thinking about it. Okay, I mean, there will be kids out there like me, so if you face something like me, share it in the comments. And by the way, if you want to know about my acne journey and how I healed from it, do tell me in the comments. I will definitely upload a video. So அதான், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஒரு வாழ்க்கை. அண்ட் உங்களை வந்துட்டு ரசிங்க டெய்லியும். அப்படியே நீங்கள் தான் அப்படியே உலக அழகு அப்படின்னு சொல்லி ரசிங்க. காசா பணமா ரசிங்க, அவ்வளோதான். டு பி ஹானஸ்ட்ல, it was an era of me. I have that identity still. எந்த அளவுக்கு I created impact means, இப்போ வரைக்கும் எல்லாரும் வந்து கேட்பாங்க, ஓ you're that mask girl right, oh you're that bangs with mask girl right அப்படின்னு. So yeah, it turned out to be cool, but it's not cool as you think. So this is my story. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்செக்யூர்டாக எப்போவுமே ஃபீல் பண்ணாதீங்க. யூ ஆர் பியூட்டிஃபுல் த வே யூ ஆர். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிரேசி ஸ்டோரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ ஷேர் இட் இன் த காமெண்ட்ஸ். நான் பர்சனலாக கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, லவ் யுவர் செல்ஃப் நோ மேட்டர் வாட். என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே, இஃப் யூ ஹாவ் ஆக்னே நோ ப்ராப்ளம், இஃப் யூ ஃபேஸிங் அகடமிக் டவுன்ஃபால் நோ ப்ராப்ளம். இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா, இப்போ எனக்கு ஏதாவது பெரிய ஆக்னே பிரேக் அவுட் வந்தாலோ, இல்லை எனக்கு வந்துட்டு ஏதாவது ரொம்ப பெரிய டவுன்ஃபால் வந்தாலோ, ஐ வுடன்ட் ஸ்டாப் லவ்விங் மை செல்ஃப். யூனோ, யார் என்ன சொன்னாலுமே ஐ வுடன்ட் ஸ்டாப் லவ்விங் மை செல்ஃப். அப்போ வந்துட்டு நான் நிஜமாக க்யூட்டாக தான் இருந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, யூ லுக் பிரிட்டி, யூ லுக் குட், நீ வந்துட்டு எதுக்கு வந்துட்டு கழட்ட மாட்டேங்கிற. ஐ வாஸ் எ கிட் ப்ரோ. அந்த கிட்கான க்யூட்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது
நல்லா தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் தோணுது. ஸோ நான் வந்துட்டு இப்போலாம் மந்த்லி 1 வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்துட்டு சொன்னீங்க இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸாக தான் அப்லோட் பண்ணுங்கள், வீக்லி ட்வைஸாக தான் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. So hereafter I will upload weekly twice. I'll meet you guys in the next video. Bye bye. Love you all.